சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று தொடங்க இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியின் பிரச்சார வியூகம் உள்ளிட்ட முழு விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தீவிரமாக செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இன்று தனது தேர்தல் பரப்புரையை தொடங்க இருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலே கடந்த ஆண்டே தங்களது வேட்பாளர் பட்டியலை முதற்கட்டமாக இரண்டாம் கட்டமாக விடுவிக்க தொடங்கியிருந்த நிலையில் முதல் 100 வேட்பாளர்கள் கடந்த ஆண்டே அறிவிக்கப்பட்டிருந்தன. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளரை நாம் தமிழர் கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. 117 ஆண்கள் 117 பெண்கள் என்கிற அடிப்படையில் அந்த வேட்பாளர் பட்டியல் இடம்பெற்றிருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த வாரத்தில் தனது கட்சியினுடைய செயற்பாட்டு வரைவு, அதாவது தேர்தல் அறிக்கை என்பதை வெளியிட்டிருந்தார். அதில் பல்வேறு விஷயங்களை மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ஆடு மாடு மேய்ப்பவர்களுக்கு அரசு வேலை, அதே போன்று தண்ணீர், கல்வி போன்றவை இலவசம் போன்ற விஷயங்கள் மிக முக்கியமாக கவனம் பெறப்பட்டது. குறிப்பாக தங்களுடைய அரசு அமைந்தால் எவ்வாறு அந்த அரசு இருக்கும் என்பது குறித்து சுமார் ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலான ஏஐ வீடியோ மூலமாக அவர் அதை விளக்கியிருந்தார். இந்த நிலையில இந்த 23ஆம் தேதி தனது தேர்தல் பரப்புரை தொடங்கும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை அவர் ஆதரித்து இன்று முதல் பிரச்சார தேர்தல் களத்திற்கு செல்ல இருக்கிறார். குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலிருந்து அவர் தனது பிரச்சாரத்தை காலையிலிருந்து தொடங்க இருக்கிறார். கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கு போட்டியிடக்கூடிய முனைவர் சந்திரன் என்பவரை ஆதரித்து தனது பிரச்சாரத்தை வாகன பிரச்சாரமாக மேற்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து காலை 10 மணிக்கு இந்த பிரச்சாரம் முடிந்தவுடனேயே திருத்தணி கமலா திரையரங்கம் அருகே மாலை 4:30 முதல் 5:30 வரையும், அதனைத் தொடர்ந்து சோளிங்கர் தொகுதியில் மாலை 6:30 7:30 மணி வரை வாகன பிரச்சாரமும், ராணிப்பேட்டை முத்துக்கடை பகுதியில் இரவு இந்த பிரச்சாரத்தை அவர் இன்றைய தினம் முதல் நாளான பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். பிரச்சாரத்தை பொறுத்தவரையில் வாகன பிரச்சாரமாக நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே அவர் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தயாரித்த வீடியோக்கள் இந்த வாகனங்களில் திரையிடப்பட்டிருக்கின்றன. அதனை அவர் வாக்காளர் மத்தியில் அவர் விவரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல திமுக, அதிமுக மற்றும் பல்வேறு கட்சி, தமிழக வெற்றி கழகம் என அனைத்து கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து அணியினரையும் அவர் விமர்சித்து இந்த பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியிலே ஏற்கனவே அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன மாதிரியான அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது, அதாவது தேர்தல் அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களிடம் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து செல்ல இருப்பதாக தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமே அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். 25ஆம் தேதி கிருஷ்ணகிரி, அதே போன்று 26ஆம் தேதி சேலம், 27ஆம் தேதி திருக்கோவிலூர், திருவண்ணாமலை போன்ற பகுதிகளிலும், 28ஆம் தேதி ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம் பகுதியிலும் இவருடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பிரச்சாரம் என்பது இருக்கிறது. அந்தந்த தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து வருகிற 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் என்பதால் அன்றைய தினம் அவர் தனது சிவகங்கையில், தனது சொந்த மாவட்டமான சிவகங்கை சொந்த தொகுதி காரைக்குடியில் போட்டியிடுவதால் அங்கு சென்று அவரது வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு மீண்டும் 2ஆம் கட்ட பிரச்சார பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.